நன்று கருது எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து துவங்குகிறேன். வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளி நிர்வாகிகளுக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் குழந்தைங்க இங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் அதை பார்த்து ரசிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஐயோ தெரிய மாட்டேங்குதே இவங்க வேறு மறைச்சிக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் கைத்தட்டல். இதுக்கு முன்னாடி நல்லா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா இந்த வயசில் நம்ம மேடையில் அப்படி ஏற்றி விட்டுருந்தா ஒரு சொல் ஒரு எழுத்து அப்படி அழுதுட்டு தான் திரும்பி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரொம்ப அழகாக இந்த வயசுலேயே இந்த குழந்தைங்க மேடை ஏறி பேசுகிறதாகட்டும், பாடுறது, ஆடுறதுன்னு எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. குழந்தைங்க உங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக பின்னாடி காத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே உங்களுக்கான பெருமையை சேர்ப்பாங்க. அதை பார்த்து ரசித்து மகிழ்ச்சி அடையிறதுக்காக நீங்கள் எல்லாம் காத்திருக்கிறீங்க. இந்த பின்னாடிக்கும் முன்னாடிக்குமான கேப்பில் நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம். என்னென்னா, பொதுவாக இந்த மேடையெல்லாம் இல்லாமல் சும்மா நம்ம எங்கேயாவது மீட் பண்ணும்போது யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கும் பொழுது கதை சொல்கிறத பற்றி சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று, கதை சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தோம். சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா, ஆமாம் சொல்லுங்கள், நல்ல விஷயம் தான், என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சில பேர் உடனே மறுத்து, இல்லை என் குழந்தையெல்லாம் உட்காராதுங்க, ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான், கேட்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் மொபைல் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலில் எனக்கு தெரியாதது, என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாதுலேருந்து எல்லாமே அவன் அந்த மொபைலில் பூந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக அவங்க எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ்கோட மின்னணு சாதனங்களோட இணைந்து இருக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமான மன சிக்கல்களை அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல பெறுவாங்க. இப்போ நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு 30 வயசுல சில பிரச்சனைகளை ஏத்துக்க முடியாம இல்ல அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாம தவிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இப்ப அவங்க பயன்படுத்துற எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் நம்மளுக்கும் அப்ப தெரியாது. தமிழ்ல ஒரு சொல்லாடல் இருக்கு, வருமுன் காப்போம் அப்படின்னு. நம்ம அதனால வருமுன் காத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரச்சனைகள் வரும் முன்னே எப்படி அதிலிருந்து காத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கறது, ஒரு சிறந்த மனிதனாய் சிறந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு மனிதனா நம்ம குழந்தைங்களை எப்படி உருவாக்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய, நம்ம நிறைய எக்கனாமிக்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைப்போம். நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, வீடு கட்டி வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் வச்சு பாலிசிஸ் போட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் போடுறதுக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கறத விட அந்த குழந்தையே ஒரு சொத்தா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தா மாறி நிற்கும். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ அப்படின்னா, குவாலிட்டி டைம், ரொம்ப தரமான நேரத்தை அந்த குழந்தைங்க கூட நீங்கள் செலவிடணும். தரமான நேரம்னு ஏன் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நம்ம எல்லாருமே நேரம் செலவிடுறோம். சண்டே முழுக்க நான் கூட தான் இருக்கேன், இல்லை சாயங்காலம் 8 மணிக்கு நைட் வந்தால் 10 மணி வரைக்கும் நான் கூட தான் இருக்கேன். கூட இருக்கிறது வேற, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம குழந்தைங்க மட்டும் இருக்கிற ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது வேற. அந்த குவாலிட்டி டைமை இன்வெஸ்ட் பண்ணாதான் சமூகத்துக்கான ஒரு சொத்தா நம்ம குழந்தை மாறும். ஜிம் கார்பெட் ஒரு முறை காட்டுக்குள்ள போய் புலிகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காட்சியை பார்த்துருக்கிறாரு. அந்த காட்சி ஒரு புத்தகத்துல அழகா விவரிக்கிறார். ஒரு அம்மா புலி ஒரு பாறை மேல நின்றுட்டு இருக்கு, குட்டி புலி கீழே நின்றுட்டு இருக்கு. இப்ப குட்டி புலிக்கு பசிக்குது. இப்ப அம்மா புலிய அதனோட மொழியில கூப்பிடுது, நம்ம குழந்தைங்க அழுகிற மாதிரி அதனோட மொழியில அம்மாவை கூப்பிடுது, எனக்கு பால் வேணும், பசிக்குது அப்படின்னு. ஆனா அம்மா அசரவே இல்லை, அந்த பாறை மேலேயே நின்றுட்டு இருக்கு. இப்ப இந்த குட்டி புலி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன கல்லு மேல காலை வச்சு வலிக்கி விடுது, அப்படி போகுது இப்படி போகுது, பாறை மேல ஏறுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி கீழே 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 சறுக்கி விழுகுதே தவிர அந்த பாறை மேல ஏறி அம்மாவை அடையவே முடியல. ஆனா அம்மா வேடிக்கை பார்த்துட்டு அம்மா புலி அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு. இந்த குட்டி புலி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துச்சு, முயற்சி பண்ணி மறுபடியும் அழுது பார்த்துச்சு, என்னென்னமோ பண்ணாலும் அம்மா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரே வழிதான் இருக்கு, எப்படியாவது அம்மாவை போய் ரீச் ஆகணும், நம்ம தான் பண்ணி ஆகணும், நம்ம தான் முயற்சி பண்ணி ஆகணும்னு மறுபடியும் அந்த கல்லு மேலே ஏறி இறங்கி செராச்சு விழுந்து இவ்வளோ தாவிடுச்சு. அம்மா கிட்ட போயாச்சு. பால் குடிக்கலான்னு அந்த குட்டி புலி போகும்போது அம்மா புலி அங்கிருந்து சல்லுன்னு ஒரு சரிவுல இறங்கி ஒரு சமதள பகுதியில் நின்றுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி பக்கத்தில் போய் பால் குடிக்க போகும்போது இந்த அம்மா புலி இப்படி பண்ணுது.
இந்த குட்டி புலிக்கு கோபம் வருது, அழுக வருது, வெறுப்பு வருது, எல்லா விதமான மோசமான உணர்வுகள் வருது. அழுகுது, அம்மா என்னம்மா இப்படி பண்றேன்னு. அம்மா புலி ஒண்ணுமே அசரவே இல்லை, அது பாட்டுக்கு அங்க நின்றுட்டு இருக்கு. இப்ப இந்த குட்டி புலியை மறுபடியும் அங்கிருந்து சறுக்கி விழுந்து புரண்டு அம்மா புலி கிட்ட வருது. இப்ப பால் குடிக்குது. இதை பார்க்கும் பொழுது அந்த புலி அம்மா புலி ஒரு கொடூரமான அம்மாவா, மோசமான அம்மாவா அப்படின்னா இல்லை. அது வாழ்வியல் பயிற்சியை கொடுக்குது. அதனோட குட்டிக்கு எப்படி ஏறணும், இறங்கணும், குதிக்கணும், சறுக்கணும், எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அம்மா புலி எல்லா இடத்துலையும் தள்ளி தள்ளி நின்று தான் புலிக்குட்டி தான் கிட்ட சேரணும்னு பயிற்சி கொடுக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லா நாளும் நம்ம ஊட்டி விடணும்னு அவசியம் இல்லை, எல்லா வேலையும் நம்ம ஊட்டி விடணும்னு அவசியம் இல்லை. சில வேலைகள்ல அவங்களே எடுத்து சாப்பிட சொல்லணும். காலையில பள்ளிக்கூடம் கிளம்பும் போது அவங்களுக்கான வாட்டர் பாட்டில் அவங்க ஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாயங்காலம் வந்தோடனே பேக்கை எடுத்து அவங்களுக்கான இடத்துல வைக்கிறதுல இருந்து சின்ன 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 அவங்களால செய்யக்கூடிய பொறுப்புகளை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த வேலைகளை உடல் ரீதியா செய்யக்கூடிய வேலைகளை அவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த குழந்தை 25 வயசுல ஒரு பொறுப்பான பிரஜையா குடும்பத்துக்காகட்டும் சமூகத்துக்காகட்டும் மாறும். அந்த குட்டி புலி கஷ்டப்பட்டுச்சு, ஆனா அந்த குட்டி புலிக்கு இப்ப மேலே ஏற தெரிஞ்சிச்சு, இறங்க தெரிஞ்சிச்சு, ஒரு பயிற்சி கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த உடல் ரீதியான பயிற்சிகளை சின்ன சின்னதா அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியுமோ அந்த பயிற்சிகளை அவங்களுக்கு நீங்க வீட்டுல நிச்சயமா கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா அவங்க நல்லபடியா வளர்றதுக்காக மட்டும்தான். இல்ல ஐயோ என் குழந்தை பாவம் நானே எல்லாம் பண்ணுவேன்னா 25 வயசுல 30 வயசுல தனக்கு என்ன பண்ணிக்க தெரியாது, குடும்பத்துக்கும் அது பண்ணிக்க தெரியாம தடுமாறும். அதனால அந்த குட்டி புலி அம்மா புலி மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு உடல் ரீதியான பயிற்சிகளை தொடர்ந்து கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது மன ரீதியான மன வளத்தோட அந்த குழந்தைங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு நல்ல பயிற்சி, ரொம்ப எளிமையான, காசே செலவில்லாத, எந்த பொருளுமே வாங்காத ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் கதை சொல்றது. ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். நம்ம வீடு தோறும் கதை, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அப்படிலாம் நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வீடு தோறும் கதை அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு, ஏன்னா லீவ் வரப்போகுது, அதனாலதான் இந்த விஷயத்த நான் ரொம்ப சொல்றேன். 1 மாசம் 1.5 மாசம் நீங்க குழந்தைங்கள நல்லபடியா என்கேஜா வச்சிருக்கணும். அப்ப இந்த கதை சொல்றதுங்கிறத ஒரு வீட்டுடைய உரையாடலுடைய ஒரு விஷயமா மாற்றணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட போய் என்ன விஷயம் பெரியவங்க சந்திச்சுக்கிட்டா நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா, என்ன ஈவெண்ட் நடந்துச்சுன்னு பேசலாம், இல்ல ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பேசலாம், இல்ல சமையல்ல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. குழந்தைங்க கிட்ட போய் அணுகி பேசும்பொழுது அவங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களோட நம்ம போய் பேசினாதான் நம்மளுக்கு காது கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கதை, பாட்டு. ஏன் எல்லா சினிமா பாட்டையும் அச்சரம் பிசுகாம அழகா அவங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க? என்ன என்ன வார்த்தைன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்க அத்தனை பேரும் எல்லா பாட்டையும் தெளிவா பாடுறாங்க. என்ன காரணம்னா அந்த இசை, அந்த பாடல்ல சந்தம், அந்த தாள லயம் அவங்களுடைய மூளை நரம்புகளை ஆற்றுப்படுத்தும், ரிலாக்ஸா இருக்க வைக்கும், திருப்பி திருப்பி கேட்க வைக்கும். அதனாலதான் அந்த சந்தம் மிகுந்த பாடல்களை ஒரு 7 வயது 8 வயது இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம கொடுக்கணும். நிறைய பாடல்கள் நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சிறார்களுக்கான நிறைய குட்டி 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 இதழ்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுல குட்டி குட்டி பாடல்கள் அழகா வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாடல்களை எல்லாம் பெற்றோர்கள் தேடி எடுத்து இந்த லீவ்ல பாட்டிகள் தாத்தாக்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. நல்ல உணவை கொடுக்கறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுறோம், அதே மாதிரி நல்ல கதைகளையும் பாடல்களையும் கொடுக்கறதுக்கு திருப்பி திருப்பி நம்ம மெனக்கெடணும். பொதுவா ஒரு வீடு கட்டும் பொழுது அஸ்திவாரத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல தரமான பொருட்களை வாங்கி அஸ்திவாரத்துல போடுவோம். அப்புறம் ஒரு நல்ல அழகான பில்டிங் பெயிண்ட் அடிச்சு சூப்பரா ஒரு பில்டிங் பார்க்கும் பொழுது யாருக்குமே அந்த அஸ்திவாரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த உறுதியில தான் அந்த பில்டிங்கே நிற்கும். அந்த மாதிரி இந்த வயது இளம் பருவத்துல இருக்கிற குழந்தைங்களை உங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு உறுதியான ஒரு நல்ல ஒரு தரமான அஸ்திவாரத்தை கட்டமைப்பை நீங்க உருவாக்கணும். அந்த அஸ்திவாரம், அந்த கட்டமைப்பு தான் வாழ்நாள் முழுக்க அவங்கள நல்ல வகையில நல்ல மனிதனாகவும், தொழிலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், அவங்க எந்த துறையில போறாங்களோ சிறந்து விளங்குறதுக்கு கதைகள் சொல்லணும். கதைக்குள்ள என்ன அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னா அன்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், கருணை இருக்கணும், போராட்ட குணம் இருக்கணும், உறுதி இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கணும். கதை சொல்றதுக்கு கதைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கதையை உள்வாங்கி அந்த குழந்தைங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால கதைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இப்படி கதை சொல்றதுல நிறைய படிமானங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். ஸ்கூலும் பேரண்ட்ஸும் சேர்ந்து விஷயங்களை, குழந்தைகளுக்கான எந்த விஷயத்தை எடுத்துட்டு போனீங்கனால்தான் சரியா இருக்கும். இப்ப 2 கை தட்டினாதான் ஓசைன்னு சொல்லுவாங்க, ஒரு கை பேரண்ட்ஸும்
ஒரு கை ஸ்கூல். அதாவது குழந்தை வளர்ப்பு பேரண்டிங் அப்படிங்கிற மெத்தடாலஜியில் 2 பேரும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும். ஸ்கூல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. 2 பேரும் சமமான ஒரே கலந்து ஆலோசிச்சு சமமான ஒரே முடிவுகளை எடுத்து இல்லைன்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிரும். டீச்சர் ஒரு மாதிரி சொல்றாங்களே, ஸ்கூல்ல ஒரு மாதிரி சொல்றாங்களே, அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்களே, அப்பா ஒரு மாதிரி சொல்றாங்களேன்னு. அதனால அந்த 2 கையும் சேர்ந்து வச்சு அந்த குழந்தை அப்படிங்கிற தீபத்தை அணையாம நம்ம பாதுகாக்கணும். அந்த குழந்தைமையோட அந்த குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் லீவ் வரப்போகுது. அந்த நேரங்களை எலக்ட்ரானிக் கெசட்ஸ்ல இல்லாம என்னென்ன வகையிலெல்லாம் நீங்க செயல்படுத்தலாம்னு நீங்க ஆலோசிச்சு நீங்க ஒரு குரூப் வச்சிருப்பீங்க. நிச்சயமா அந்த குரூப்ல ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு போட சொல்லுங்க. நீங்க ஆலோசனை செஞ்ச விஷயங்களை வந்து ஸ்கூலுக்கு போட்டு மொத்தமா அதுல இருந்து எதெல்லாம் உங்களோட சூழலுக்கு, நீங்க எந்த மாதிரி வீட்டுல வசிக்கிறீங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா, தோட்டத்துக்குள்ள இருக்கீங்களா, இல்ல வேற மாதிரியான வீடுகள்ல இருக்கீங்களோ, அதுக்கு எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வேற வழியே இல்லை. நம்மளோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம குழந்தைய சிறப்பாக கொண்டு வர முடியும். இன்னும் கடைசியில ஒரே ஒரு சின்ன விஷயங்களை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை சொல்லல் அப்படிங்கிறது ஏன் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். எல்லா மேடைகள்லையும் சொல்லியிருக்கேன். இன்னும் எத்தனை மேடை கிடைச்சாலும் நான் அதை சொல்லுவேன். ஏன்னா கதை சொல்றதுக்கு காசு பண்ண தேவையில்லை, ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வுமே இல்லை. நம்ம மனசும் வாயும் இருந்தா போதும் நம்ம கதை சொல்லலாம். ஆனா குழந்தை கேட்குற மாதிரி சுவாரஸ்யமா நம்ம சொல்லி பழகணும். அவ்வளவுதான் விஷயமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எடுத்த உடனே கதை சொல்லி அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா திருப்பி நம்ம முயற்சி பண்ணணும். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த குழந்தை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமான கதையை நம்ம சொல்லி பழகணும். இந்த கதையை கேட்கறதுனால இந்த குழந்தைக்கு முதல் பெனிஃபிட், அகாடமிக்கா நம்ம குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா. முதல் பெனிஃபிட் நான் சொல்ற கேட்டுக்கோங்க, லிசனிங். குழந்தை கிளாஸ்ல கவனிக்க ஆரம்பிக்கும். அதுதான் 50% அவங்களுக்கான மார்க். மற்ற எல்லா விஷயங்களையும் கொடுக்கறது அந்த லிசனிங் தான். லிசனிங் இஸ் த லீடர்ஷிப் குவாலிட்டி. அதனால முதல்ல குழந்தை கதை கேட்க ஆரம்பிக்கிற குழந்தை லிசன் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து எங்கேயாவது வேடிக்கை கூட பார்த்துட்டு இருக்கோம், காது மட்டும் இங்கே கொடுத்துருக்கும் நம்ம பேசுறதுக்கு, டீச்சர் பேசுறதுக்கு. 2வது அந்த பாடத்துக்குள்ள அந்த கதைக்குள்ள வரும், கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிக்கும். கற்பனா சக்தி தான் இந்த உலகத்தில் அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையான விஷயம். இந்த மைக், இந்த போடியம், இங்க இருக்கிற நீங்க எல்லா பொருளையும் பார்க்கலாம். எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா பொருளும் யாரோ ஒருத்தருடைய கற்பனையில் உருவானது தான் முதல்ல. இந்த பலூன்ஸ் ஆகட்டும், கேமராஸ் ஆகட்டும், நீங்க எந்த பொருளை வேணா, நம்ம கையில வச்சிருக்கிற, நம்ம போட்டிருக்கிற உடையிலிருந்து எல்லாமே யாரோ ஒருத்தருடைய கற்பனையில் முதல் உருவாகும். அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கும் பட்சத்துல அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். அப்ப கிரியேட்டிவிட்டியும் இந்த கதை கேட்கறதுனால அந்த இமேஜினேஷனுக்கு அடுத்ததான் வந்து நிக்குது. அடுத்தது கம்யூனிகேஷன் வெக்காபுலரி. ஒரு குழந்தை பெருசாகி கல்லூரியெல்லாம் முடிச்சு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தொடர்பு கொள்ளக்கூடிய திறன், அந்த வெக்காபுலரி சொற்களஞ்சியம் நிறைய சேர்ந்திருந்தாதான் சரியா கம்யூனிகேட் பண்ணி ஒரு பிரச்சனையில இருந்தோ இல்ல இன்னும் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கோ அந்த குழந்தைக்கு நிறைய சொற்கள் தேவைப்படும். சொற்களை சரியான பதத்துல சரியான இடத்துல போடுறதுக்கு அதுக்கு தெரியணும். அந்த கம்யூனிகேஷன் வெக்காபுலரி வந்து இந்த கதை கேட்கிற குழந்தைங்க கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா நீங்க தினந்தோறும் 2 கதை ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும்போது பல சொற்களை சேர்த்து தானே நம்ம ஒரு கதையை உருவாக்கி சொல்லுவோம். அத்தனை சொற்களும் அந்த குழந்தையோடைய பிரெயின்ல ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். தேவையான சமயத்துல சரியா அவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க. அதனால நம்ம வந்து கதை சொல்லணும். அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங். ஒரு கதை எடுத்துக்கோங்க, பாட்டி வடை சுட்ட கதை எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கதை கூட எடுத்துக்கோங்க. ஆனா ஒவ்வொரு கதையிலையும் ஒரு முடிச்சோ, அதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல நிறைய பிரச்சனைகளையோ இருக்கும். அப்ப கதையை தொடர்ந்து கேட்கும் பொழுது அந்த குழந்தைங்க அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ பாவம் அப்புறம் காக்கா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நம்ம அது உடனே தீர்வு சொல்லுவோம். ஓ அப்பாடி தப்பிச்சிருச்சா அப்படின்னு அந்த குழந்தைங்க இப்படி ஒவ்வொரு கதையிலையும் அவங்க வந்து அந்த கதைக்கான பிரச்சனையும் தீர்வையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இன்டைரக்டா அவங்களோட பிரெயின்ல பேட்டர்ன்ல என்ன ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அழகா ரிஜிஸ்டர் ஆகும். இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம போய் ஒரு 2 ரூபாய்க்கு பென்சில் வாங்கினா கண்ணுக்கு தெரியும், என்ன பொருள் வாங்கினாலும் கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த மனம் சார்ந்த இந்த நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் உணர முடியும். அதுக்கு அடுத்துதான் தாட் ப்ராசஸ். சிந்தனை திறன் மிகுந்த குழந்தைகள் உருவாகும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரீடிங் ஹேபிட். எந்த குழந்தை வாசிக்க பழகுதோ அந்த குழந்தைக்கு நாளைக்கு நீங்க பெருசா அகாடமிக்ல ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா
70% அதுவே புரிஞ்சுக்கும், 30% டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். அதனால ரீடிங் ஹேபிட் இந்த ஏஜ்ல கொண்டு வரது ரொம்ப 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 எளிமை. சுவாரஸ்யமான முறையில் ரீடிங்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஸ்கூலில் டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த 1.5 மாசத்துக்கு சில புத்தகங்களை வாங்கி போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த புத்தகங்களை ஒரு புக் கார்னர் மாதிரி செட் பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அதை பயன்படுத்துங்க. அது 10 நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 6லிருந்து 6:15 வரைக்கும் டெய்லியும் அப்படின்னா 6லிருந்து 6:15னா அந்த பேட்டர்ன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அந்த ஒரே டைம்ல நீங்க வந்து ரீடிங்கை கொடுங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மெனக்கெடலாம் இல்லை, மனசு வச்சு இது செய்யணுங்கிற முன்னெடுப்பை நம்ம எடுத்தா போதும். ஆனா எப்பவுமே நம்ம முன்னெடுப்பை எடுக்கும் பொழுது நம்மளே மனத்தடையா இருப்போம். இன்னைக்கு விட்டுலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமா, இன்னைக்கு 10 நிமிஷம் இவ படிக்க வச்சுதான் பெருசா மாத்த போறாளான்னு வீட்டுல யாராவது சொன்னா சரி இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நம்ம விட்டுரும். அப்படி எல்லாம் எதுவுமே விடாம வீட்டுல இருக்கிற எல்லாரும் முடிவு செஞ்சு எல்லாரும் அந்த 10 நிமிஷம் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து 10 நிமிஷம் தான். ஏன்னா எடுத்த உடனே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்கள படிக்க வைக்கிறதோ அங்க உட்கார வைக்கிறதோ ஒரு தப்பான விஷயம், வெறுப்பாயிடும். அதனால வெறும் 10 நிமிஷம், ஒரு 10 நாளைக்கு வெறும் 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷமும் எடுத்து படின்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல உட்காந்து அந்த புக்கில் இருக்கிறத படங்களை பார்க்கறது, அந்த படங்களை பார்த்து வரைகிறது, அந்த படங்கள் இருக்கிறத கேரக்டர்ஸ் பத்தி பேசுறதுன்னு புத்தகங்களோட ஒரு நேசத்தை தான் நம்ம உருவாக்கணுமே தவிர வாசிக்க ஆரம்பிக்க கூடாது. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவனே கேட்பான், அம்மா இதுல என்ன இருக்கு, அப்பா இதுல என்ன இருக்கு, இந்த கரடி எங்க போயிட்டு இருக்கு, இந்த குரங்கு ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது மெதுவா அந்த புத்தகத்துல இருக்கிறத நம்ம வாசிச்சு சொல்லணும். இப்படி ரீடிங் ஹேபிட்டையும் நம்ம கொண்டு வரலாம். இப்படி நல்ல குவாலிட்டியான டைமை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கற பட்சத்துல நிச்சயமா அந்த குழந்தைங்க நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, என்ன மாதிரி என் குழந்தை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு டிசைன் வச்சிருப்பீங்கல்ல உங்க மனசுல, அந்த டிசைன் அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி வருவாங்க. ஆனா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லோவா மெதுவா ஸ்டார்ட் பண்ணலாம், எதுவும் தாமதமா இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இதை விட பெரிய ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நான் விட்டுட்டேன்னா கவலையே பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் கொடுக்கணுமே தவிர மற்றபடி எந்த இடமுமே ஐயோ இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இடமே கிடையாது. ஒரு டீனேஜ் உங்க வீட்டில் இருக்காங்க, டீனேஜர் இருக்காங்கன்னா அந்த டீனேஜருக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கேஜி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் மாதிரி சுவாரஸ்யமான குஷியான கதைகள் சொல்லணும். டீனேஜ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கதைகள் சொன்னா, இன்ஸ்பிரேஷன் எமோஷனல் கதைகளை சொன்னா நிச்சயமா கேட்பாங்க. முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த நல்ல நல்ல விஷயங்கள், சாதனைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இன்னும் எமோஷனலா கேட்பாங்க. டீனேஜ் ஆனோடனே என் குழந்தை எங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கும் அவங்களுக்குமான உரையாடல் தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு அவங்க விலகி போறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப கூட இந்த திருவள்ளுவர் வேஷம் போட்டு குழந்தைங்களாம் இங்க வந்து பாடினாங்க இல்லைங்களா, நீங்க எல்லாரும் கவனிச்சிங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. பாடும்போது அவங்க யாரையுமே கவனிக்கல. நடுவில் வந்து நம்மளாம் சிரிச்சோம், ஏதோ ரியாக்ஷன் பண்ணோம், எங்க இருக்கா என் குழந்தை, நீங்க எல்லாம் பார்த்தீங்க எல்லாம் பண்ணீங்க. அந்த குழந்தைங்க பாடி முடிச்ச உடனே நான் எல்லார் கண்ணையும் பார்த்தேன். அத்தனை குழந்தையும் தான் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க, நான் நல்லா பண்ணனா உடனே ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து தேடினாங்க. நீங்க கவனிச்சிங்களா? எல்லா குழந்தையும், எத்தனை 6 குழந்தை 7 குழந்தை இருந்துச்சா, எல்லா குழந்தையும் நான் நல்லா பண்ணனாமா, நான் நல்லா பண்ணனா அப்படின்னு. அதனால இங்க இன்னைக்கு என்னென்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்படியே உங்ககிட்ட வரும்போது கட்டி தழுவி முத்தம் கொடுத்து நல்லா வாழ்த்துங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. உடனே குறைய கண்டுபிடிச்சு எதையுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இங்க வந்து நின்று இத்தனை பேருக்கு நடுவுல நின்று பேசுறது. நீ ஏன் அந்த இடத்துல மேலே பார்த்த, நீ ஏன் அந்த இடத்துல வந்து நேரா நிக்கல, அப்புறம் ஏன் முடி இப்படி போயிடுச்சு, நீ வந்து டான்ஸ் ஆடும்போது எதுக்கு பக்கத்துல இருக்கிறவளை பார்த்து ஆடும், எதுவும் கேட்காதீங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஃபோக்கஸ் அண்ட் பாசிட்டிவான நல்ல விஷயம் அவ்வளவு பண்ணியிருக்கு அந்த குழந்தைங்க. அதனால அத்தனை பேரும் குழந்தைங்க அந்த நிகழ்வெல்லாம் முடிச்சு உங்ககிட்ட வரும்போது முதல் வேலை முத்தம் கொடுக்குறீங்க, பாராட்டுறீங்க, வாழ்த்துறீங்க. நன்றி, வணக்கம்.